உழவர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். டெல்டா பாசனத்துக்கான தண்ணீரை நாளை தினம் மேட்டூர் அணையிலிருந்து நான் திறந்து வைப்பதற்கு முன்னாடி இன்று மேற்கு மண்டல வேளாண் பெருங்குடி மக்களான உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம், இந்த நிகழ்ச்சியை வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் ஈரோட்டில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்காக முதல்ல என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பிரம்மாண்ட கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டப்போ என் மனசில் அளவில்லா மகிழ்ச்சி உண்டாச்சு. அதுக்காக வேளாண் பெருமக்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். விவசாயிகளால் தான் இந்த மண்ணும் மக்களும் மகிழ்ச்சியோட மனநிறைவோட உணவுப் பொருட்கள் கிடைச்சி உடல் வலிமையோடு வாழுறாங்க. தமிழ்நாட்டின் வேளாண் பெருமக்கள் எல்லோரும் வாழ்வாங்கு வாழ்கன்னு இந்த ஈரோடு மண்ணிலிருந்து ஈர உணர்வோடு நான் வாழ்த்துகிறேன். இந்த துறையை ஒரு விவசாயிக்க உரிய அக்கறையோடும் பொறுப்போடும் நடத்திட்டு வர்றார். யாரு? நம்முடைய வேங்கை மைந்தன் மாண்புமிகு அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள். இந்த கண்காட்சி கருத்தரங்க நடத்துவதற்கு இந்த ஈரோடு மாவட்டத்தை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னு பார்த்தா, ஈரோடு வேளாண்மையில் வளர்ச்சி பெற்ற பல முன்னோடி விவசாயிகளை கொண்ட மாவட்டம் இந்த மாவட்டம். குறிப்பாக சொல்லணும்னா, மாவட்ட மொத்த வேளாண் உற்பத்தி 12,021 ரூபாய் என்ற அளவில் மாநிலத்தில் 8வது இடம். காளிங்கராயன் மற்றும் கீழ்பவானின்னு முக்கிய பாசன கால்வாய்கள் இருக்கு. இந்தியாவோட மஞ்சள் மாநகரம் ஈரோடு. அதனால இந்த கண்காட்சி ஏற்பாடு செஞ்சு சரியான முடிவை எடுத்திருக்கிறாங்க. ஆட்சி பொறுப்பேற்றதுமே முதல் வேலையா வேளாண்மை துறைன்னு சொல்லாம உழவர் நலனையும் உள்ளடக்கினதா இருக்கணும்னு வேளாண்மை உழவர் நலத்துறை அப்படின்னு பெயரை மாற்றணும். அந்த மாற்றத்திற்கு ஏற்ப உழவர் நலன் காக்கும் பல்வேறு திட்டங்களையும் வகுத்து செயல்படுத்திக்கிட்டு வரோம். அதனால தான் தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையா வேளாண் துறைக்கென தனி நிதி அறிக்கையை தாக்கல் செய்ய ஆரம்பித்தோம். அப்படி 5 வேளாண்மை பட்ஜெட் மூலமா தனி கவனம் செலுத்தினதுனால உண்டாகி இருக்கக்கூடிய பயன்களை சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா, கடந்த 4 ஆண்டுகளில் உணவு தானிய உற்பத்தியில் 458 லட்சம் மெட்ரிக் டன் எட்டி இருக்கிறோம். 2020-21 ஆண்டில் ஹெக்டருக்கு 2235 கிலோவா இருந்த உணவு தானிய பயிர்கள் உற்பத்தி திறன் 2024-25 ஆண்டில் 2871 கிலோவா அதிகரிச்சிருக்கு. அது மட்டுமல்ல, கூட்டுறவுத்துறை மூலம் 62,352 கோடி ரூபாய் பயிர்க்கடன் மற்றும் கால்நடை பராமரிப்பு கடனா 81 லட்சம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டு
26 லட்சம் விவசாயிகள் பயன் பெற்றிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க 2 லட்சம் இலவச வேளாண் மின் இணைப்புகள் வழங்க அறிவிக்கப்பட்டு இதுவரை 1,84,000 இணைப்புகள் 2,184 கோடி ரூபாய் செலவில் வழங்கப்பட்டிருக்கிறதை நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். இலவச மின்சாரத்துக்கு மட்டும் இதுவரை மொத்தம் 26,223 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு. ஒன்றிய அரசால நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட கூடுதலா சன்னரக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 105 ரூபாயும் பிற ரகங்களுக்கு 130 ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருது. கரும்பு விவசாயியுடைய நலன் கருதி ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய ஆதார விலையான 1 டன்னுக்கு 3,151 ரூபாய்க்கு மேல 349 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையா வழங்குகிறோம். இப்படி விவசாயிகளுக்கு பார்த்து பார்த்து செய்யறதுனாலதான் வேளாண்மையும் பெருகி இருக்கு, உழவர்களும் மகிழ்ச்சியா இருக்காங்க. இருக்கீங்களா இல்லையா சொல்லுங்க. அகில இந்திய அளவில் பயிர் உற்பத்தி திறன்ல தமிழ்நாடு பெற்றுள்ள இடங்களை சொல்லணும்னா சிறு தானியங்கள் கேழ்வரகு, எள் மற்றும் துவரையில் முதலிடம், மக்காச்சோளம், மொத்த எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கரும்புல 2வது இடம், குறுதானியங்கள் மற்றும் நிலக்கடையில 3வது இடம். இப்படி வளர்ச்சி அதிகரிக்க வேண்டும் தான் கலைஞருடைய அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்தணும். நகரங்கள் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமமும் அதுக்கு இணையான வளர்ச்சி அடையணும்னு அனைத்து கிராம அண்ணா மறுவல் திட்டத்தை இணைச்சு மொத்தம் இருக்கக்கூடிய 12,525 கிராம ஊராட்சிகளையும் இதில் செயல்படுத்தப்பட்டு வருது. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டத்தை கடந்த ஆண்டு செயல்படுத்தணும். தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் விளைவிக்கிறத ஊக்கப்படுத்த அதற்காக இந்த திட்டத்தில் 20 லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு வேஷம் போடுகிற போலி விவசாயிகள் நாங்கள் கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா முதல் ஆளா துணை நிற்கிறவங்க நாங்கள்.